ஓ! வணக்கம். நான் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். ஜென்ரலாக எல்லா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டவுட் இருக்கும். இந்த மாதிரி சயின்ஸ் குரூப்பு 11th அண்ட் 12th முடிச்சிட்டா அதுக்கப்புறம் சிஏ படிக்க முடியுமா? அப்படியே சிஏ படித்தாலும் ஃபவுண்டேஷன் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ண முடியுமா? நம்ம வந்து காமர்ஸ் குரூப் எடுக்கல, அக்கௌண்ட்ஸ் நமக்கு என்னன்னே தெரியாது. எப்படி சிஏ ஃபவுண்டேஷன் வந்து அந்த அக்கௌண்ட்ஸ் குரூப் முடிச்சுட்டு வர பசங்க கூட போட்டி போடுறது? அதுவும் இன்னொரு டவுட்டு, ஸ்டேட் போர்ட் படித்த பசங்க ப்ளஸ் 12th வரைக்கும் ஸ்டேட் போர்டில் படித்த பசங்களால சிஏ ஃபவுண்டேஷன் சிபிஎஸ்சி அளவுக்கு போட்டி போட்டு படிக்க முடியுமா? ஸ்டேட் போர்டில் சயின்ஸ் மீடியம் படித்த சயின்ஸ், அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எடுத்த படித்தவங்க வந்துட்டு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, பாஸ் பண்ண முடியுமா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது. சுற்றி 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 கேள்விகள் இருக்குது. ஸோ அந்த கேள்விக்கெல்லாம் பதில் லிவிங் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய பவித்ரா நம்ம கூட இப்போ இருக்காங்க. அவங்க வந்து ஜான்வரி 2026 எக்ஸாமில் ஃபவுண்டேஷனில் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் அவங்க வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம பேச போகிறோம். நான் வருஷா வருஷம் இந்த மாதிரி நம்மகிட்ட படித்து சயின்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து படிச்சுட்டு ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணவங்க வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் தனுஷ் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச் பண்ணலாம். அப்புறம் மோனிகான்னு ஒரு வீடியோ சர்ச் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அபிராமின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும், சர்ச் பண்ணலாம். ஸோ எல்லா வருஷமும் நம்மகிட்ட அட்லீஸ்ட் ஒன் கேண்டிடேட் வந்துட்டு சயின்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வருவாங்க. அவங்க ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணுவாங்க. ஃபவுண்டேஷன் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் முடிப்பாங்க, இன்டரும் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் முடிப்பாங்க, ஃபைனலும் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் முடிப்பாங்க. ஸோ இது வந்து எல்லா வருஷமும் ரிப்பீட்டட் ஸ்டோரி தான். ஸோ இந்த வருஷம் லெட் அஸ் ஹியர் ஃப்ரம் பவித்ரா. ஹாய் பவித்ரா. ஹலோ சார். பவித்ரா, யூ ஆர் ஃப்ரம் விச் பிளேஸ்? கும்பகோணம் சார். கும்பகோணம், யா. ஸோ பவித்ரா, ஃபர்ஸ்ட் ஹவு டு யூ நோ அஸ்? பாயிண்ட் நம்பர் ஒன். நிறைய ஒரு 4 கேள்வி கேட்குறேன். ஃபர்ஸ்ட் எங்களை எப்படி தெரியும்? ம். ஒன்று. ரெண்டாவது, நீ சிஏ படிக்கணும்னு முடிவு பண்ணிட்ட அப்படின்னா எப்போ முடிவு பண்ண? எப்போ வந்து சயின்ஸ் குரூப் ஏன் எடுத்த? இந்த மாதிரி சில கேள்விகள். ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி. ம். ஃபர்ஸ்ட் சார் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது என்னுடைய அத்தை தான். நான் ஆக்சுவலா வந்து எனக்கு சிஏ பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தாட் இல்ல. 10th முடிச்சு அந்த குரூப் எடுக்கிற வரைக்கும் எனக்கு இந்த கோர்ஸ் பத்தி தெரியாது. நான் 10th அதிகமா மார்க் எடுத்தேன் அப்படின்ற ஒரு நாள, இன்னொன்னு சரி ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் எல்லாமே சேர்ந்து நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் போயிடாத, அக்கௌண்ட்ஸ்க்கும் போயிடாத, நீலாம் எஃபோர்ட் போட்டு படிக்கணும்னு சொல்லி பயோமேக்ஸ் எடுக்க வச்சாங்க. எடுத்துட்டு அப்புறமா 11th ஃபுல்லா அப்படியே போணுச்சு. 11th ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க அத்தையை போய் மீட் பண்ணனப்பதான் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி சிஏன்னு ஒரு கோர்ஸ் இருக்கு, அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இது வந்து ரொம்பவே பெனிஃபிட், அதாவது மிடில் கிளாஸா இருக்க நம்மளுக்கு இது ரொம்பவே பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அப்போ நான் கன்வின்ஸே ஆகல. இல்ல என்னால முடியாது, எனக்கு இதுல ஐடியாவும் இல்ல, பெருசா எனக்கு அதுல ஒரு ஹோப் இல்ல நம்மளால முடியுமா அப்படின்னு. கிட்டத்தட்ட அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இது மாதிரி வந்து இது இது உன்னால முடியும், நீ பண்ணு, ட்ரை பண்ணி பாரு, உன்னால முடியும் அப்படின்னோட நான் 12th முடிச்சுட்டு எனக்கு மெடிக்கல் ஃபீல்டுலயும் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. சரி இன்ஜினியரிங் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் எங்க ஃபேமிலில அந்த அளவுக்கு காசு கட்டி வைக்க முடியுமான்னு தெரியாது. அப்பதான் நானே வாண்டடா போய் அவங்க கிட்ட கேட்டப்பதான் அவங்க சொன்னாங்க, இல்ல நீ பண்றேன்னா ஓகே. அப்புறம் உங்களை சொன்னது அவங்கதான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி, சார் தான் இவங்க கிட்ட பண்ணு, அது என்னவா இருந்தாலும் பாத்துக்கலாம், நீ இவங்க கிட்ட பண்ணு. ஏன்னா எனக்கு வந்து சார் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. ஸ்கூல்லயுமே டீச்சர்ஸ் தான் என் ஃப்ரெண்டு, அப்படிதான் நான் வச்சிருக்கேன். சோ எனக்கு வந்து கனெக்ஷன் நம்ம இருக்கணும், டீச்சர்ஸ்க்கும் எனக்கும் இருந்தாதான் எனக்கு பெட்டரா இருக்கும்ன்ற மாதிரி. அப்படியே ஒரு 3 இயர்ஸ் நான் அப்படியே வந்துட்டேன். 10th 11th 12th எல்லாத்துலயும் அப்படியே வந்ததுனால அவங்க என்ன நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டாங்க எங்க அத்தை. அதனால என்ன சஜஸ்ட் பண்ண அவங்க உங்களதான் என்கிட்ட சஜஸ்ட் பண்ணாங்க. இல்ல நீ சாட்டை பண்ணு, நம்பி பண்ணு, என்ன வேணாலும் பாத்துக்கலாம், நீ வந்து உங்ககிட்ட நம்பி. நான் வெளியில எல்லாம் போறேன்னு சொன்னேன், ஆனா அவங்க என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி என்னை நம்பி பண்ணு, நீ பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிதான் அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி நான் ஜாயின் பண்ணேன். அண்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் இப்போ அவங்க ம், சொல்லும்போது உனக்கு தெரியும்ல இது ஆன்லைன் கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு. ஆ, ஸோ சிஏவே உனக்கு ஒரு தனி வேற லைனு, இதில் இன்னொரு ஆமா. அனுபவம் வந்து ஆன்லைன்னும் போது உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? என்னது திருப்பியும் என்ன ஒரு ஒரு ஒன்றுத்தையே என்னால் ஜீரணிக்க முடியல, அதுக்குள்ள இன்னொன்று அப்படின்ற மாதிரி. இல்ல சார், எனக்கு ஆன்லைன் கிளாஸ் பத்தி எனக்கு பயம் இல்ல. எனக்கு அத பத்தின எந்த ஒரு பயமுமே கிடையாது. எனக்கு என்னன்னா, நான் போறேன், படிக்கிறேன், ஆனா எனக்கு கான்செப்ட் புரியணும் 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 புரியணும், இது மட்டும் தான் இருந்துச்சு மைண்ட்ல. அது என்ன எப்படி வேணாலும் கிளாஸ் நடந்துட்டு போகுது, அவங்க சொல்லி கொடுக்கறது நம்மளுக்கு புரிஞ்சிடணும். அதுதான் என்னுடைய ஒரே ஃபோக்கஸ், அது மட்டும் தான். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து எனக்கு லாதா நீங்க தான் எடுத்தீங்க. ஆஹ் ரொம்ப அழுத வீட்ல. என்னன்னா பயத்தினாலேயே என்னால அது எதுவுமே எனக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியல.
அப்புறம் கிளாஸ் போக 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 இப்படிதான் இந்த கிளாஸ், இந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும், இப்படி இருந்தாதான் நம்மளால படிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நான் என்ன அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு ஏத்த மாதிரி எனக்கு ஆன்லைன் கிளாஸ் பத்தி எங்க வீட்லயுமே அந்த அளவுக்கு பயம் கிடையாது. சரி பண்றியா பண்ணு, பிரச்சனை இல்லை, நீ வீட்ல இருந்து என்ன பண்ணாலும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொன்னாங்க எங்க அம்மா. ஓகே. ஸோ அவங்க யோசிக்கலையா உன்னை சென்னைக்கு அனுப்பி படிக்க வைக்கணும், வேற ஏதாவது அகாடமியில் விசாரிக்கணும்லாம் யோசிக்கலையா அவங்க, உங்க அம்மா? கேக்குதா? அவங்க வந்து அவங்க ரொம்ப பண்ணது. ஆ கேக்குது சார். எனக்கு கட் ஆயிடுச்சு, இன்டர்நெட் ரொம்ப ஸ்டக் ஆகுது அங்க. சரி, சொல்லு சொல்லு. ஆமா. ஆ. அவங்களுக்கு வந்து சார் வீட்ல பொறுத்த வரைக்கும் என்ன வெளில அனுப்பக்கூடாது. நான் படிப்பேன். பட் ஆனா நீ இங்க இருந்து படிக்கிறது தான் எங்களுக்கு பெட்டரா இருக்கும்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க. அதனால நான் வெளியில அனுப்ப யோசிச்சாங்க. ஸோ அது ஒரு சேஃப்டி விஷயம். ஃபர்ஸ்ட். அதனால அவங்க ரொம்பவே நம்பி. அதுதான். நான் வந்து சார் டக்குன்னு போய் யார்கிட்டயும் அட்டாச் ஆக மாட்டேன். வெளியில எல்லாம் போக யார்கிட்டயும் போய் டக்குன்னு பேசவும் மாட்டேன். சோ அதெல்லாம் யோசிச்சாங்க அம்மா. சாப்பாடு, நான் ரொம்ப எப்படின்னா டிராவல் பண்ணிட்டு வந்தாலே படுத்துருவேன். அந்த மாதிரி கேஸ் நானு. அதனால அதெல்லாம் யோசிச்சு இல்ல நீ வீட்ல இருந்து படிக்கிறதா பெட்டர் அப்படின்னு அவங்களே அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, டன். அடுத்தது, ஆம், உள்ள என்ட்ரானோடனே இந்த கோர்ஸ் இப்படி இருக்கும். சரி, இப்போ சில பேர் ஆம்பிஷியஸாக படிப்பாங்க, 10th முடிச்ச உடனே சிஏ படிக்கணுன்ற ஆம்பிஷனோட படிப்பாங்க. நீ வந்துட்டு ஏன் இப்படி வந்திருக்கு அப்படின்னா, ஒரு ஃபினான்ஷியல், ஓகே, பிஇல நிறைய செலவாகும், நம்மளால அவ்வளோ செலவு பண்ணி படிக்க வைக்க முடியாது, ப்ளஸ் அதுக்கப்புறம் அதில் எவ்வளோ சம்பாத்தியம் வரும் என்ன ஏதுன்னு தெரியாது. அதுக்கு பேசாமல் ரொம்ப கம்மி செலவில் இருக்கிற இந்த கோர்ஸ் எடுத்து படிச்சிடலாம், நான் படிக்கிறேன், படித்தாலே போதும் அப்படின்ற மாதிரி உள்ளே வந்திருக்கேன். உள்ளே வந்ததுக்கப்புறம் ஐயோ நம்ம தப்பான டிசிஷன் எடுத்துட்டோமேன்னு தோணுச்சா? ஆஹ் அப்படி வந்து தோணுச்சான்னு கேட்டா பயம் தான் சார். அந்த ஒரு பயம், அது ஃபியூச்சர் என்ன ஆகும் அந்த ஒரு பயம் தான். ஆனா வீட்ல வந்து என்ன என் மேல அவங்க நம்பினாங்க. நீ பயப்படுற, அதனால உனக்கு அதெல்லாம் தப்பா தெரியுது, மத்தபடி வேற எதுவும் இல்ல. இன்னொன்னு ஆமா சார், நான் போய் எக்ஸாம் சென்டர்ல எழுதும் போது எங்க ஸ்கூல்ல தான் நான் எழுதினேன். நான் படிச்ச ஸ்கூல்ல தான் எழுதினேன். என் கூட எல்லாரும் போறவங்க வரவங்க எல்லாம் என்னை பார்த்து பேசவும், பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் நீங்க இந்த ஸ்கூலா இந்த ஸ்கூலா அப்படின்னு கேட்கவும், ஆமா அப்படின்னு சொன்னேன். நீங்க என்ன அக்கௌண்ட்ஸ் குரூப்பா இல்ல இல்ல சயின்ஸ் பேக்ரவுண்டா, இது என்ன ஆம்பிஷன் உங்களுக்கு இந்த இது எடுக்கணும். ஆக்சுவலா நான் உங்ககிட்ட எந்த ரீசனும் சொல்லல, சிரிச்சிட்டு நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். உண்மையா சொல்ல போனா இந்த இதுக்குள்ள வந்த பிறகுதான் எனக்கு இத படிக்கணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஏன்னா சயின்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளால எதுவுமே பிராக்டிக்கலா அவ்வளவு சீக்கிரம் அப்ரோச் பண்ணவே முடியாது. படிக்கணும் படிக்கணும் படிச்சுக்கிட்டே 11th படிச்ச போர்ஷனே 12th வந்த பிறகுதான் புரியும் இத பத்தி தான் படிச்சிருக்கோம்னு. பட் ஆனா இதுல இருக்கிறது எல்லாமே நம்மள சுத்தி என்ன இருக்குன்றத நம்ம கத்துக்கிறோம். அது அவ்வளவுதான். ஒரு டே டு டே லைஃப்ல என்னென்ன இருக்கு, எனக்கு அதை பத்தின அந்த அளவுக்கு அறிவு கிடையாது சார். ஒரு சொசைட்டில என்ன நடக்குது, அதை எப்படி புரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தவங்க பிசினஸ் பண்றாங்க, அம்மா வந்து பியூட்டிஷியன், அவங்க அந்த பிசினஸ்ல எல்லாம் ரொம்ப ஈர்ப்பா இருப்பாங்க. பட் ஆனா அவங்க அளவுக்கு கூட எனக்கு அந்த மைண்ட் இல்ல, அந்த அளவுக்கு யோசிக்க வராது. பட் ஆனா நான் இத படிக்க படிக்க தான் எனக்கு புரிஞ்சுச்சு. ஓ, நம்ம டே டு டே லைஃப்ல இதெல்லாம் நடக்குது, இத பத்தி தான் படிக்கிறோம், இத இவ்வளவு ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட், எப்படினாச்சும் இதை முடிச்சிடணும். ஆஹ் நம்மளுக்கு அப்படி இப்படி இதுதான் எனக்கு ஸ்டார்ட் ஆனுச்சு. ஃபவுண்டேஷன்ல நான் படிக்கணும் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணுனது இந்த ஒரு ஒரு தாட் தான். ஓகே. இப்போ உள்ளே வந்துட்ட, படிக்க ஆரம்பிச்சிட்ட. ஃபர்ஸ்ட் உனக்கு அக்கௌண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு, கிளாஸஸ் எப்படி இருந்துச்சு, ஒருத்தரை பற்றியும், அதாவது ஒரு அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் எடுக்கிறது வேற, அக்கௌண்ட்ஸே உம் தெரியாதவங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் எடுக்கிறது வேற. ஸோ ஒரு ஆஹ் டீச்சர்ஸ் ஃபேக்கல்ட்டியை பற்றி சொல்லிட்டே வா. ஃபர்ஸ்ட் நான் வந்து கீர்த்தனா மேம், அக்கௌண்ட்ஸ் மேம் பத்தி தான் சொல்லணும். ஆஹ் அப்பதான் லைவ் கிளாஸ் போகுது, கம்பெனி அக்கௌண்ட்ஸ் எடுத்தாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, அழுதுட்டேன். மேம் கிட்டயே ஃபோன் பண்ணி மேம் கிட்ட அழுவல, மேம் நான் இந்த மாதிரி போறேன், எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் வந்து இந்த மாதிரி பயோமேக்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் வெளியில வந்துட்டேன். மேம் அதுக்கப்புறம் கிளாஸ் கட் பண்ணிட்டு எனக்கு நீ ஃபோன் பயோ பண்ணாங்க. மேக்ஸா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி என்னம்மா மேக்ஸ்? ஆச்சு, ஏன் பயப்படு. இல்ல சார், நான் பயோமேக்ஸ், ஓகே, பயோ மேக்ஸ், ஓகே. பயாலஜி. சரி சரி, ஓகே. ஆஹ் கண்டினியூ பண்ணு, கண்டினியூ பண்ணு. அப்போ மேம் எனக்கு ஃபோன் பண்ணி என் மேம் ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு, ஏன் எதனால இப்படி ஃபீல் பண்ற, நான் நடத்துறது உனக்கு புரியலையான்னு ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. இல்ல மேம், எனக்கு பேசிக்கே தெரியாது, நான் இப்பதான் வந்து அக்கௌண்ட்ஸே வரேன், சோ அதனால எனக்கு அதனால பயமா இருக்கு. அப்போ மேம் சொன்னாங்க ஒரு ப்ராப்ளமும் இல்ல,
அவங்க கிட்ட ரெக்கார்டர் இருக்குல்ல, நீ ரெக்கார்டர் வைஸ் வா, எனக்கு பிரச்சனை இல்ல. ரெக்கார்டர் வைஸ் ஒரு போர்ஷனும் விடாம பொறுமையா வா, நிறைய டைம் எடுத்துக்கோ, பிரச்சனை இப்படிதான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. மெசேஜ் பண்ணுவாங்க. நானுமே கொஞ்ச நாள் வந்து மேம்க்கு அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன், என்ன நான் படிக்கிறேன் என்ன பண்றேன்னு சொல்லிட்டே இருப்பேன், ஒரு 4 லெசனுக்கு வரைக்கும். அதுக்கப்புறமா வந்து நான் கண்டினியூஸ் அந்த பயத்தினால நான் உங்களுக்கு நான் கரெக்டா இருக்கேனான்றதுக்காக உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் அது எனக்கு பழகிட்டு. அதுக்கப்புறமேட்டு பெருசா தெரியல. இருந்தாலும் ஒரு ஒரு சம் அப்ரோச் பண்ணும்போது ஒரு ஒரு பயம். அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா போக போக எனக்கு பழகிட்டு. ஓகே இப்படிதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இப்பதான் நம்ம வந்திருக்கோம். இந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குல்ல அது போதும் அப்படின்ட்டு தான் அப்படியே படிக்க ஆரம்பிச்சேன். ஓகே. ஸோ ஸோ கீர்த்தனா உனக்கு மேம் அந்த பத்தி ரெக்கார்டிங்ஸ் சொல்லணும்னா கொடுக்கும்போது உனக்கு எனக்கு அந்த பேசிக்ஸ்லேருந்தே இருந்துச்சா? ஆமா சார். பேசிக்ல இருந்தே இருந்துச்சு. அக்கவுண்ட்ஸ்னா என்ன? அதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. அதுலயே எனக்கு வந்து சரி ஓகே மேம் நடத்தும் போதே எனக்கு நான் சொல்லணும்னு சொல்லல. அவங்களுடைய அப்ரோச் ஒரு பயம் இல்லாம சரி என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு புரிஞ்சிடும். எப்படி இருந்தாலும் இந்த கிளாஸ் முடியும் போது நம்மளுக்கு புரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஓகே. எவ்வளோ மார்க் வாங்கின அக்கௌண்ட்ஸில்? 53 சார். 53. வெரி குட். ஸோ சி, மார்ச் 2025ல 12th முடிச்சுட்டு ஒரு ஆ 2.5 months அக்கௌண்ட்ஸ் படித்த பொண்ணுக்கு ஹவு மச் கான்ஃபிடன்ஸ் ஷி இஸ் கம்பேர் டு 12th ஒருத்தன் அக்கௌண்ட்ஸ் படிச்சிருக்கான், 11th 12th ஃபுல்லாக அக்கௌண்ட்ஸ் படிச்சுட்டு 100க்கு 100 மார்க் எடுத்திருக்கான். அவனையும் உன்னையும் நீ கம்பேர் பண்ணா ஹவு கான்ஃபிடென்ட் யூ ஆர்? இப்போ சார் 12th எடுத்துக்காதீங்க சார். 11th முடிக்கிறாங்கல்ல, 11th முடிச்சிட்டு அக்கவுண்ட்ஸ்னா இதுதான் அப்படின்னு ஒண்ணு புரிஞ்சுட்டு வருவாங்கல்ல, அந்த லெவல் கான்பிடென்ட்ல நான் இருக்கேன் இப்போ. போக போக அவங்களுக்கு ஈக்குவலா நான் வந்துருவேன். ஏன்னா இது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். போக போக அந்த 12th லெவலுக்கு நான் வந்துருவேன். இப்போ இந்த இன்டர் நான் இந்த இல்ல வெயிட் பண்ணு, மந்த்ல இல்ல ஏன் நான் சொல்றேன்னு கேட்டுக்கோ. நிறைய ம், அக்கௌண்ட்ஸ்ல 100க்கு 100 எடுத்த பசங்க ஃபவுண்டேஷன்ல அக்கௌண்ட்ஸ்ல ஃபெயிலு. ஓகே. நான் நிறைய பேரை பார்க்குறேனே. என்னோட ம், ரிவிஷன் கிளாஸுக்கே இப்போ வேற வேற அகாடமிஸ்லேருந்து வராங்க. உன்னோட 12th மார்க் என்னடா அக்கௌண்ட்ஸ்னு ம். கேட்டால் 100ன்றாங்க. அப்போ எப்படிடா நீ ஃபவுண்டேஷனில் 37 மார்க் எடுத்த அக்கௌண்ட்ஸ்னு கேட்டால் அதான் சார் தெரில அப்படின்றாங்க. ஓகே. உனக்கு நான் சொல்லிக் கொடுத்தது 2.5 மாதம் தான் அக்கௌண்ட்ஸ், பிகாஸ் யூ ஹேவ் டு கம்ப்ளீட் ஆல் தி சப்ஜெக்ட்ஸ். உனக்கு நான் எப்போ போர்ஷன் முடித்தேன்? ஜூலை மாதம் போர்ஷனே முடிச்சிட்டேன் நான். ஏப்ரல் மிட்ல வி ஸ்டார்டட் த கிளாஸ். ஏப்ரல் 14 வி ஸ்டார்டட் த கிளாஸ். மே மிட், ஜூன் மிட், ஜூலை மிட்ல வி கம்ப்ளீட்டட் 3 மாதம். ப்ளஸ் ஒரு 10 நாள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோ. என் 3.5 மாதத்துல உனக்கு அக்கௌண்ட்ஸ், லா, எக்கனாமிக்ஸ், மேக்ஸ் 4 சப்ஜெக்ட் முடிச்சிட்டோம். ஐ ஆமா ஆஸ்க் யூ டு ரைட் இன் செப்டம்பர். ஆமா நீ சார் பயந்துட்டு சொன்னீங்க. செப்டம்பர் போகல. ம். ஓகே. ஆனா நீ ரெடி ஆயிட்ட ஆக்சுவலி செப்டம்பருக்கு. சி இப்போ எனக்கு என்ன ஒரு சொல்றேன்? சொல்லு சொல்லு. ஆஹ் என்னன்னா எனக்கு 3 சப்ஜெக்ட் ஓகே சார். லா, மேக்ஸ், எக்கனாமிக்ஸ். அக்கவுண்ட்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணாலும் கொஞ்சம் தெளிவா பண்ணுவோம், எழுதுவோம் அப்படின்னு ஒரு தாட். அதனாலதான் நான் அதை தள்ளி போட்டேன். அரைகுறையா போய் ஆனா அந்த அட்டம் நான் நீங்க சொன்ன மாதிரி அதை நான் எழுதியிருந்தேன்னா எனக்கு எப்படி பேப்பர் இருந்திருக்கும், எப்படி நம்ம என்னென்ன தப்பு பண்ணோன்றத நான் இன்னும் நல்லா ரியலைஸ் பண்ணி இருந்திருப்பேன். அந்த அட்டம் நான் எழுதியிருந்தேன் அப்படின்னா ஃபெயில் ஆயிருந்தாலுமே அதுதான் நான் பண்ண தப்பு. எங்க நீ அத்தையே திட்டினாங்க, நீ சார் சொன்ன மாதிரி பண்ணிருக்கணும். எழுதின பிறகு திட்டினாங்க உனக்கு ஒன்று ரொம்ப. தெரியுமா? நீ அதை எழுதினா பாஸ் ஆயிருப்ப, நீ ஃபெயில் ஆயிருக்க மாட்ட. ஏன்னா ஆஹ் நீ செப்டம்பர் வரைக்கும் செம்மையா படிச்சுட்டு இருந்த. அதாவது ஆஹ் நான் வந்து உன்னை லைவ் வந்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் லைவ்ல பார்த்துட்டு இருந்தேன். அது வரைக்கும் நீ செம்மையா படிச்சுட்டு இருந்த. எப்போ நீ ஜான்வரின்னு முடிவு பண்ணிட்டியோ அதுக்கப்புறம் நீ படிக்கிறது ஸ்லோ பண்ணிட்ட. ஏன்னா அப்போ நீ புயல் ஆஹ் வேகத்தில் படிச்சுக்கிட்டு இருந்த. அப்புறம் வந்து அப்படியே ரொம்ப ஸ்லோ ஆயிட்ட. ஆஹ் ஒரு தென்றல்னு வாங்கல்ல, புயலுக்கும் தென்றலுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஆயிட்ட நீ. எனக்கே வருத்தம். நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், என்னங்க இவங்க இப்படி படிக்கிறாங்க, இது மாதிரிலாம் படிச்சா வேலைக்கு ஆஹ் ஆகாது. எனக்கு ஆஹ் பயமாயிடுச்சு. ஏன்னா அவங்க என்னை நம்பி சேர்த்து விட்டுருக்காங்க. ஊர்ல எவ்வளவோ அகாடமிஸ் இருக்கும்போது என்னை நம்பி சேர்த்து கண்டிப்பா சார். விடும்போது எனக்கு ரொம்பவே வருத்தம். உனக்கு ஒன்று தெரியுமா? நீ கும்பகோணத்துல இருக்க அப்படின்றதுனால நீ சொன்னா நம்ப மாட்ட, நானும் வெங்கட்டும் ஆஹ் கும்பகோணத்துல ஒரு அகாடமி ஆரம்பிச்சிடலாமான்னு பேசியிருக்கோம். அப்படியா ஓகே. சார்? ஆமா, ஆஹ் கும்பகோணத்துல அங்க நம்ம கிட்ட படிக்கிற ஒரு 4 5 பேர் யாராவது கும்பகோணத்துல இருந்தாங்கன்னா நம்ம அங்க போயிட்டு ஆஹ் ஒரு மாசத்துக்கு 1 நாள் 2 நாள், ஓகே, ஆஹ் உம் உங்களெல்லாம் நேர்ல பார்த்து. ஏன்னா வெங்கடோட வீடு கும்பகோணம் தான். ஓகே. உனக்கு தெரியும்ல சொன்னாங்க சார் சார். வெங்கடோட ஒய்ஃபோட வீடும் கும்பகோணம் தான்.
ஸோ வீடுக்கு ஆ எங்களுக்கு பிரச்சனை இல்லை, வாங்கடா எல்லாரும் வாங்கடா வீட்டில் உட்கார வச்சு எடுக்கலாம் கிளாஸ்னா கூட. அண்ட் வி எஸ்டாப்ளிஷ்ட் ஒன் பிரான்ச் தேர். எங்கள் ஆஃபீஸோட ஒரு பிரான்ச் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க கும்பகோணத்தில். ஸோ ஆஃபீஸ்லேயே கூட ஆ நாங்கள் கிளாஸ் எடுக்கலாம், இதெல்லாம் முடிவு பண்ணியிருக்கோம். சி, ஆ உண்மையை சொல்றேன். ஒருவேளை நீ வந்துட்டு ரெடி டு கோனா, இப்ப வாரத்துக்கு 2 நாள் வெங்கட் வந்து கும்பகோணத்துல தான் இருப்பான். உனக்கு ஜிஎஸ்டி கிளாஸ் ஆரம்பிக்க போகுது இப்ப. ஆ இன்னும் ஒரு 10 நாள்ல ஜிஎஸ்டி கிளாஸ் ஆரம்பிச்சிடும். உன்னால முடியும்னா ம் நேரா அங்க ம் போயிடு. அவங்க எங்க வச்சு நடத்துறானோ கும்பகோணத்துல, நீ அங்க போயிடு, நேர்லயே போய் அட்டன் பண்ணு கிளாஸ. நான் சீரியஸா சொல்றேன். சரி. விளையாட்டுலாம் சொல்லல. சரி ஏன்னா சரி. நாங்க நாங்க கிட்டத்தட்ட செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கும்பகோணத்துல ஒரு பிரான்ச் வர மாதிரிலாம் செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சி, ஆ டெய்லி அங்க வச்சு கிளாஸ் எடுக்க முடியாது. பட் அட்லீஸ்ட் ம் மாசத்துக்கு ஒரு 5 days நாங்க அங்க இருக்கும்போது வெங்கட் அங்க கண்டிப்பா இருப்பான். ஏன்னா அங்க பிரான்ச் அங்க ஒன்று ம் ஓப்பன் பண்ணிட்டோம். அங்க போய் ஆ பசங்க சும்மா நேர்ல அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு ஃபேக்கல்ட்டி ஒரு பார்த்த ஃபீலிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சென்னையில பசங்க ரெடி வரதுக்குன்னா, இப்ப எங்களோட நான் இப்போ ஒரு வீட்டில் உட்காந்து எடுத்துட்டு இருக்கேன் கிளாஸ்ல, இங்கேயும் ஒரு 8 9 பேர் உட்கார வைக்கலாம் எதிர்க்க. ஓகே. ஸோ ம் ம் பண்ணிக்கலாம். ஸோ பசங்களுக்கு என்ன ஒரு மித்து இருக்குது, ஆன்லைன் ஆன்லைன்னு சொல்லிட்டு. நாங்க ரெடிடா, ஃபேஸ் டு ஃபேஸ் எடுக்கிறதுக்கு ரெடி, நீ வேணா வருதுனா வா அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சுட்டோம். அந்த லெவலுக்கு இப்போ நம்ம திங்க் பண்றோன்ற நான். ஆ அந்த மித்தை உடைக்கிறதுக்காக பேசிக்கலி. ஓகே, கமிங் பேக் டு நமக்கு இது. ஸோ அக்கௌண்ட்ஸ்ல 53 எடுத்திருக்க. அடுத்தது லால எவ்வளோ எடுத்த? லாலி 53 தான் சார். ஓகே. மேக்ஸ்ல? 53 சார். அடிப்பாவி, என்னது இது! எக்கனாமிக்ஸ்ல? 71 சார். அம்மாடி, 71 இஸ் a வெரி குட் மார்க், வெரி குட் மார்க்ஸ். ஓகே. ஸோ ஒரு சப்ஜெக்டா சொல்லிட்டே வா. ஸோ அக்கௌண்ட்ஸ் பத்தி சொல்லிட்டேன். ஸோ யூ காட் லா வெரி குட். வந்து வெயிட் பண்ண ஒரு செகண்ட். யூ காட் ஆ வெரி குட் grip ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க, பிகாஸ் யூ காட் வெரி குட் மார்க்ஸ் ஆல்சோ. அண்ட் அடுத்தது லா சொல்லு. லா வந்து சார் லைஃப் தான், நீங்க தான் சார் எடுத்தீங்க. எப்படின்னா ஒரு பயமும் இருக்கும். அட் த டைம் படிச்சிடணும் படிச்சிடணும். நம்மளாட்டி படிக்காமலும் அது இருக்க முடியாது. ஓபி அடிக்கவே வராது. ஏன் தெரியுமா? அடுத்த நாள் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ற ஒரு பயம். அதனால என்னால அந்த புக் எடுக்காமலும் இருக்க முடியாது. எடுக்கல அப்படின்னா மறுநாள் அந்த லைவ் கிளாஸ்ல யோசிக்கும் போது கரெக்டா சார் நம்மளதான் கேட்பாங்க. நம்ம எடுத்து ஒரு தடவை ரிவைஸ் ஆச்சு பண்ணிடணும். சோ அதனால எனக்கு என்ன இதுல பெனிஃபிட்னா, லாவை நான் அப்பவே படிச்சு முடிச்சுட்டேன். உங்க கூடயே படிச்சு முடிச்சுட்டேன். சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் மட்டும் தான் படிக்காம இருந்தேன். அது மட்டும் தான் எனக்கு டிலே ஆனுச்சு. சோ எனக்கு லாக்கு அவ்வளோ டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா உங்க கூடயே படிச்சுட்டேன். ஒரு டெஸ்ட் 100 மார்க் டெஸ்ட் எழுதிட்டேன் செப்டம்பருக்கு முன்னாடியே. நீங்க கண்டக்ட் பண்ணதை எழுதிட்டேன். சோ ஒரு ஒரு ஓகே நம்மளால முடியும் லால அப்படின்ற மாதிரி ஒரு தைரியம் வந்துட்டு லா வந்து ஒரு 2 மாசம் நல்லா படிச்சேன். அதாவது செப்டம்பருக்கு அப்புறமா ஒரு 2 மாசம் நல்லா படிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் லா பெருசா எடுக்கல சார். மற்ற சப்ஜெக்ட்டுக்கு தான் விச் அக்கௌண்ட்ஸ் எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ்க்கு அக்கௌண்ட்ஸ்க்கு மட்டும் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண அதிகமா. லாவும் மேக்ஸும் நான் முன்னாடியே முடிச்சுக்கிட்டேன். ஓகே, அடுத்தது மூணாவது முடிச்சுட்டேன். மேக்ஸ். வாதியாரை பத்தி சொல்லு. சார் வந்து அவங்களும் என்னோடைய ஃபீல்டுல இருந்து வந்தது அப்படின்னு சொல்லி ஆமா, சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஆமா, கிளாஸ். அவனும் சயின்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவன் தான். அவனும் சோ ரொம்ப அதுவே எனக்கு கஷ்டப்பட்டு ஒரு படிச்சான். பெரிய ரொம்ப பெரிய மோட்டிவேஷன். அது ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே மேக்ஸ் பத்தி சொல்லும் போது சார் என்கிட்ட சொன்னாங்க, நானும் உன்னோட ஃபீல்டு இருந்தா வந்தேன். ஆனா சார் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆமா, நினைக்கிறேன். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி So மேக்ஸ் இதுதான் அவன். வந்தேன். ஆஹ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ சார் சொன்னாங்க, இந்த 3 சப்ஜெக்டையும் பாக்குறேன்ட்டு மேக்ஸ்ல கோட்டை விட்டுறாத. நான் பண்ணுனது அதான் தப்பு. மேக்ஸ் எனக்கு தெரியும்னு கோட்டை விட்டுறாத அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஷாலினி ஆனா பண்ண தப்பு சார் அதுதான். ஆஹ் ஆனா சார் சொன்ன மாதிரி டெஸ்ட்ல எல்லாம் ஓரா சொதப்புனது மேக்ஸ் தான் சார். என்னன்னா இல்ல இல்ல எக்கனாமிக்ஸ் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் அப்பப்போ பார்த்துட்டே போனேன். அப்புறமா ஆனா சார் நான் என்ன பண்ணாலும் எல்லாத்துக்கும் நீங்க சொன்னீங்கல்ல நோட்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு, நோட்ஸுக்கு மட்டுமே அவ்வளோ நோட் வாங்கி வச்சிருந்தேன். எல்லாத்துக்கும் நோட்ஸ் எடுத்தேன். லா ஃபுல்லா நான் எடுத்துக்கிட்டேன். அக்கௌண்ட்ஸுக்கு கூட நோட்ஸ் எடுத்தேன். எப்படி எடுத்தேன்னா, ஒரு சம் இருக்குன்னா இந்த சம்முடைய சுச்சுவேஷன் இப்படிதான், இந்த சம்ல இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு சம்முக்கும் எது எதுக்குன்னா மெயின் சாப்டர்ஸ், பார்ட்னர்ஷிப், கம்பெனி அக்கவுண்ட்ஸ், என்பிஓ, இந்த மாதிரி இந்த அதிகமா மார்க் வரும்ல அதுக்கெல்லாம் நான் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். எல்லாத்துக்கும் நோட்ஸ் தான். எக்கனாமிக்ஸ்க்கு ஃபுல் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்க எனக்கு நீங்க கிளாஸ் எடுக்கும் போதே நோட்ஸ் கொடுத்துருவீங்க. அதை நான் ஃபர்ஸ்ட் எழுதிடுவேன். அப்புறமா நான் லெசனை படிச்சு நானா தனியா ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சது எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருந்துச்சு. அது மேக்ஸிமம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபார்முலா ஃபுல்லா எழுதி வச்சுட்டேன். ஃபுல் நோட்ஸ் அது ஒண்ணு. அப்புறம் எக்கனாமிக்ஸ் நீங்க தான் எடுத்தீங்க. ஃபர்ஸ்ட் பயம், அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் மாதிரியே பயம், எக்கனாமிக்ஸ் புரியுமான்னு.
ஆனா உண்மையா சொல்ல போனா ஒரு ஒரு எக்கனாமிக்ஸ் கிளாஸ் அப்பயும் நான் ஒண்ணு பயப்படுவேன். நீங்க லாஸ்டா முடியும் போது என்கிட்ட அதை சொல்லிடுவீங்க. நான் என்ன பயந்தேன்றதை நான் சொல்லாமலே நீங்க சொல்லுவீங்க. அதுதான் ஒரு இது. நம்ம இப்பதானே பயந்துட்டு இருந்தோம் அதை நினைச்சு. சார் கரெக்டா அதை சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி. எக்கனாமிக்ஸ் வந்து எனக்கு புரியலன்னு நான் வந்து பயத்தினால புரியல சார், எனக்கு புரியாத மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தேன். பட் ஆனா நான் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சோன்னு தான் எனக்கு தெரிஞ்சுச்சு எந்த அளவுக்கு எனக்கு அது புரிஞ்சிருந்துச்சு, நான் எவ்வளோ இது கான்சென்ட்ரேட்டா அதை நான் கவனிச்சேன் அப்படின்றது நோட்ஸ் எடுக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. வெரி குட். ஸோ எவ்வளோ தடவை எவ்வளோ சாப்டர் வைஸ் டெஸ்ட் எழுதியிருப்பேன் இப்போ நம்ம கண்டக்ட் பண்ணும்போது? ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ சாப்டர் வைஸ் டெஸ்ட் வச்சு எவ்வளோ 100 மார்க்ஸ் டெஸ்ட் வச்சோம்? சாப்டர் வைஸ் டெஸ்ட் நான் அப்பப்போ எழுதி பாக்குறதா சார், எனக்கு அது பெருசா ஞாபகம் இல்லை. நான் 100 மார்க் டெஸ்ட் வந்து நான் 4 வாட்டி எழுதினேன் சார். 4 டைம்ஸ் ஓகே. எழுதினேன். ஸோ நான் 15 சொல்கிறேன் உனக்கு டேஸ்க்கு சாப்டர் ஒன்று வைஸ் வச்சுங்க, டெஸ்ட்டு. 10 டேஸ்க்கு ஒன்று. Okay, I will tell you. Chapter wise test for accounts, you had 13 chapter wise test. Lawக்கு ஆ we had contract actல 9 test, sale of goods actல 3 ம். or 4 நினைக்கிறேன். sale of goods actல 4, so 13. Partnershipல ஒரு 3, 16. LLP 17, Companies Act 18. Okay, so 18 test ஆ you wrote in, அது negotiable instrument 19. So 19 2 test சார் அதுல. ரெண்டு எழுதினோமா? ஓகே. ஸோ 19 to 20 டெஸ்ட் கிட்டத்தட்ட எழுதியிருப்போம் ஃபார் லா. ஆ மேக்ஸ்க்கு ஆமா. அப்ராக்சிமேட்லி 24 டெஸ்ட். ஆ ஓகே. எக்கனாமிக்ஸ்க்கு ஈச் லெசன்ல யூ வுட் ஹவ் ரிட்டன் அட்லீஸ்ட் 3 டெஸ்ட். அந்த புக்லேருந்து 3 to 4 டெஸ்ட்லாம் எழுதியிருப்பீங்க நீங்கள். பாட்டா. ஆ ஆமா பார்ட் சார். பார்ட் ஈச் பார்ட் இஸ் ஆமா 100 மார்க்ஸ்ல. ஸோ ஆமா. ஹையஸ்ட் நீங்கள் எழுதினது எக்கனாமிக்ஸ் தான் எழுதியிருப்பீங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பா ஏன் எக்கனாமிக்ஸ் ஒன்னே கண்டிப்பா. அறியாமல் 79 மார்க்ஸ் வாங்கியிருந்தேன்னா யூ வுட் ஹவ் ரிட்டன் அட்லீஸ்ட் 3500 கொஸ்டின்ஸ். ஆ 3500 கொஸ்டின் ஒன்னையே கண்டிப்பா அறியாம சார். நீ எழுதியிருப்ப. அவ்வளோ தடவை நீ அதை எழுதி பார்த்துருப்ப. அதனால உனக்கு அது டிஃபால்ட்டாகவே வந்திருக்கும். அதுதான் விஷயம். ஆ ஸோ ஆமா கண்டிப்பா சார். தட் இஸ் த திங். அண்ட் ஸோ வாட் யூ வாண்ட் டு டெல் டு அதர் ஸ்டூடெண்ட்ஸ், உன்னோட ஜூனியர்ஸ், உன்ன மாதிரியே பயப்படுற பசங்களுக்கு என்ன சொல்ல விரும்புவ? ஃபர்ஸ்ட் என்னன்னா, இப்போ இந்த ஃபீல்டுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே இல்ல. ஆனா நம்ம அதுல உள்ள போறோம் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் வந்து சார், இது புரியாதுன்னாலும் முதல்ல பயப்படக்கூடாது சார். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. இப்போ நான் வந்து ஒரு 100%ல நான் ஒரு 60% என்னுடைய பிசிக்கல் எஃபோர்ட் போட்டிருக்கேன்னா, அந்த 40% ஏன் போடலைன்னு எனக்கு கேட்டா என் பயம் தான். நான் என்ன பண்ணாலும் அது தப்பு. நான் அப்படிதான் நான் யோசிச்சேன். நம்ம சரியா பண்ணல, இந்த டெஸ்ட் நம்ம சரியா எழுதல, இதுலயே எனக்கு பாதி டைம் போயிட்டு ஒரு நாள்ல. அது ஒண்ணு. நீங்க வந்து இதுதான் வேணும்னு நம்ம இந்த ஃபீல்டுலாம் ஓகே, நம்ம இதுலதான் படிக்க போறோம்னா நம்ம பயப்படாம முதல்ல ஓகே பாத்துக்கலாம் எதா இருந்தாலும் அப்படின்னு ஃபேஸ் பண்ணி போற மாதிரி ஒரு தைரியம் இருக்கணும். இன்னொன்னு, சும்மா நெகட்டிவா யோசிச்சுட்டே இருக்கிறது. நான் வந்து எக்ஸாமுக்கு ஒரு 2 மாசம் முன்னாடி வரைக்கும் அப்படியேதான் இருந்தேன். எக்ஸாம் வந்தோடனே நானே என் மைண்ட மாத்திக்கிட்டேன். இதுக்கு மேல நெகட்டிவா யோசிச்சு ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் ஓகே, பாஸ் ஆகுறோம் ஃபெயில் ஆகுறோம் அதெல்லாம் வேணாம், நம்மளால நம்ம ஃபெயில் ஆயிடக்கூடாது, இந்த மாதிரி யோசிக்கிறதுனால நம்ம ஃபெயில் ஆயிடக்கூடாது அப்படின்னு ஒண்ணு பிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்படிதான் எக்ஸாமுக்கு போனேன். அது ஒரு விஷயம். இன்னொன்னு, நான் ஒரு ஒரு டெஸ்ட் எழுதும் போது பயந்து பயந்து எழுதுவேன். ஐயோ இதுல மார்க் வருமா வருமான்னு பயந்து பயந்து எழுதுவேன். எக்ஸாம்லயும் நீங்க சொல்லுவீங்க, இங்கெல்லாம் நல்லா டெஸ்ட் எழுதிட்டு எக்ஸாம்ல போய் சொதப்பிடுவோம் அப்படின்னு சொல்வீங்க பயத்தினாலயே. நான் எப்படி எடுத்துக்கிட்டேன் அந்த விஷயத்தனா, அக்கௌண்ட்ஸ் தான் நான் எங்க போனா எல்லா டெஸ்ட்டை விட அக்கௌண்ட்ஸ் தான் நான் பயமே இல்லாம எழுதுறேன். எப்படின்னா ஒரு ஒரு டெஸ்ட்டும் பயந்துட்டு தான் எழுதணும். இதுல என்ன இருக்க போகுது பாத்துப்போம் அப்படின்னு சொல்லி தான் எழுதினேன். உண்மையா அப்படிதான் எழுதினேன். உண்மையா சொல்ல போனா நான் 55 மார்க்குக்கு தான் சரி எழுதினேன். எனக்கு 53 மார்க். ஆனா அந்த 55 மார்க்கும் நான் கரெக்ட் சார். அதுதான் நான் அதை வந்து எங்க அத்தை கிட்ட கான்பிடென்டா சொன்னேன். நான் இவ்வளவுதான் எழுதினேன், ஆனா அந்த 55 மார்க்கும் கரெக்ட் தான், நான் அதை அடிச்சு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அததான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அத்தை, பரவாயில்ல பாஸ் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அடி பாவி, என்னடி இப்படி தில்லா இருந்திருக்க கடைசியில போயிட்டு. ஓகே. இல்ல சார், அதுக்கு வேற வழி எனக்கு தெரியல. இப்படி எல்லாம் மைண்ட் வச்சுக்கிட்டாதான் நம்மளால எழுதவே முடியும் அப்படின்ற மாதிரி நான் என்ன மாத்திக்கிட்டேன். ஓகே. எக்ஸாம் ரிசல்ட் அன்னைக்கு உன் ஃபீல் எப்படி இருந்தது? எக்ஸாம் முடிச்ச பிறகுதான் ஓகே,
நான் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் ஃபுல்லா. அந்த எக்ஸாம் ரிசல்ட் வரப்போகுதுன்னு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. சரி விடு, எதா இருந்தாலும் பார்த்துப்போம், ஃபெயிலே ஆனாலும் பார்த்துப்போம், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேர்ந்துக்கிட்டேன். அப்புறமா ரிசல்ட் வந்தோடனே நான் எப்படி இருந்தேன்னா, நீங்க சொன்னீங்க உன்னோட ஆவரேஜ் மார்க் 200 தான்னு சொன்னீங்கல்ல நீங்க. அப்ப நான் நினைச்சேன், சரி நல்ல வேளை பாஸ் ஆயிடுவோம்னு சார் சொல்லிட்டாரு. 201 எடுத்தாலே எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ஜெயிச்ச மாதிரி தான். நான் எல்லாருக்கும் ஸ்வீட் தருவேன், போய் கொடுத்துட்டு வருவேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா 230 வரும் நான் எதிர்பார்க்கல. அது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, உன் டூ மார்க் எவ்வளோ? தேர்ட்டி டூ எடுத்துட்டோம் தேர்ட்டியா? அப்படின்ட்டு. ம், ஆமா சார். ஓகே, குட். ஸோ இன்டர் ஜாயின் பண்ணிட்ட. நம்ம நெக்ஸ்ட் வீக்லேருந்து படிக்க ஆரம்பிப்போம் இன்டர். இப்போவே நீ வந்துட்டு பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் படிக்க சொல்லியிருந்தேன் நான் உன்னை. ஆ, ஓகே, ஆமா. நெக்ஸ்ட் வீக்லேருந்து வில் ஸ்டார்ட் லைவ் கிளாஸஸ். ஸோ இன்டரும் அதே மாதிரியே வி வில் மோட்டிவேட் யூ, வி வில் கிவ் அவர் பெஸ்ட். ஸோ நீயும் இன்னும் கான்ஃபிடென்ட்டாக இன்டர் படிக்கணும். ஆல் தி பெஸ்ட். பாய். கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.